ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்புகிற மெசேஜை சம்டைம் டிலீட் பண்ணிடுவாங்க. அந்த மெசேஜை நீங்கள் எந்த ஒரு வேறு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணாமல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செய்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மூலமாக பார்த்துக்க முடியும். வாங்க அது என்ன செட்டிங்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை கடைசி முறை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் எடுத்து அன்லாக் பண்ணி உள்ளே போனதும் செட்டிங்ஸை தேடி கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. வந்ததும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் காட்டும், அப்படி இருந்தாலும் ஓகே. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்படியே அதையும் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் மோர்னு காட்டும். அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஆஃப்ல இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலியமா வீடியோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்கும் யாரும் மெசேஜ் அனுப்பி அதை நீங்கள் பார்க்க முன்னாடி டிலீட் பண்ணிட்டா அந்த டிலீட் ஆன மெசேஜ் எல்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் இதுக்காக வேறு எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் செய்கிறது மூலியமாக பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.